ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பிளைன் நூடுல்ஸை சேர்த்துக்கரலாம். இந்த நூடுல்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாகவே கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அப்போதான் நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதை 3 நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம். அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிடும். பாருங்க, கரெக்டாக வெந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ சிக்கனை ரெடி பண்ணிடலாம். நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ எல்லா சிக்கனையும் எண்ணெயில போட்டு கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம். பாருங்க, சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 முட்டை, 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் பெப்பர் சேர்த்து சாஃப்டா ஃப்ரை பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீளமா கட் பண்ண 1 வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோஸ், 2 பீன்ஸ், 1 கேரட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறலாம். வெஜிடபிள்ஸை ரொம்ப வதக்க வேண்டாம். அரைவேக்காடா இருந்தாதான் சாப்பிட்றப்போ கிரன்ச்சியா இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்ல சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, வெஜிடபிள்ஸோட சாஸ் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸை இதோட சேர்த்துக்கறலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ்ல சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலாக்களை சேர்த்துக்கறலாம். 1 பிஞ்ச் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மல்லித்தூள், 1 பிஞ்ச் சீரகத்தூள், 1 பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற முட்டை, சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.